thumbnail பார்த்திருப்பீங்க Paytm சீட்டியம். எஸ், Paytm சீட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே கம்பெனிலேருந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம மாதிரி ஒரு ஆட்கள்கிட்ட இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நடந்த ஒரு சீட்டிங் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எப்படி நடந்தது, அவங்க எப்படி அவங்கள சீட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட் இது அவேர்னஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா நீங்களும் ஒரு ஷாப்போ இல்லை பிஸ்னஸோ ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்ககிட்டையும் யாராவது சீட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணிவிட்டு எடுத்துன்னு உங்ககிட்ட ப்ளே பண்ணி காட்டலாம். ஜஸ்ட் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். பட் உங்கள் அக்கௌண்ட்டில் ₹1 கூட வராது. இந்த மாதிரியெல்லாம் ஆப் ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். திஸ் manjuremo, யூ வாட்சிங் மஞ்சு டெக் இன் தமிழ். இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுறதுனால நான் வைக்கிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரீசெண்டாக ஆந்திர பிரதேசில் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஷாப்பிங் மாலு, சூப்பர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஒரு 3 ஏரியாஸில் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. பட் பேடிஎம்மில் பைசா செலுத்தியிருக்காரு, பணம் செலுத்தியிருக்காரு. பட் அந்த பேடிஎம்லேருந்து அவர் செலுத்தின அமௌண்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு சேரலை. ஏன்டா இந்த மாதிரி நடக்குது, ஏன் இவரோட ஃபோனில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி ஷோ பண்ணிகிட்ருக்க, பட் நம்மளுக்கு ஏன் காசு வரல அப்படின்னு சொல்லி அவர் ரீசர்ச் பண்ணும்போது தான் அவருக்கு தெரிய வந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னு தெரியுமா? ஒரு பேடிஎம் ஃபேக் ஆப், ஃப்ரீ பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேக் ஆப் இப்போது நிறைய சைட்ஸில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பேடிஎம் ஆப் வச்சு பயங்கர மோசம் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் இந்த மாதிரி பேடிஎம்மில் பணம் செலுத்துகிற மாதிரி செலுத்தி எப்படியும் அந்த கேஷ் வராமல் நிறைய பிரச்சனையில் இருக்காங்க. இது நிறைய பேர் என்ன சொல்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலை. பிகாஸ் அவங்க அமௌண்ட் சிறுசு. 200-100க்கெல்லாம் எவனாவது போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்பானா, அசிங்கமாக திட்டுவாங்க. அதனால தான் யாரும் போகிறதில்ல. இது 5 lakhs நடந்ததுனால இவங்க ஆக்ஷன் சிவியராக எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் பேமெண்ட் பண்ணார், பட் எங்களுக்கு பேமெண்ட்டே வரல அப்படின்னு சொல்லி அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்டினதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு அவர் யூஸ் பண்ணதே ஃபேக் பேடிஎம் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அந்த ஆப் என்ன, எப்படி வேலை செஞ்சது, எப்படி சீட் பண்ணார் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஆப் என்ன மாதிரி இருந்ததுன்னா, இங்கே ஸ்பூஃப் பேடிஎம் அப்படின்னு சொல்லி ஸ்பூஃப் ஏடிஎம்னு இருக்கு இல்லையா, இங்கே ஸ்பூஃப் ஏடிஎம்னு இருக்காது. அது மோடு பண்ணியிருந்தாங்க. மோடு பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேடிஎம்னு மட்டும் இருக்கும். நம்மளுக்கு பேடிஎம்மோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருந்ததோ அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி யாருக்காவது நம்ம மணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோன்னா அவங்களோட நேம், நம்பர், எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஜஸ்ட் நம்மளோட வேலெட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டணுன்ற மாதிரி ஒரு 1000ன்னு வச்சுக்கோங்க. 1000 போட்டு ஜஸ்ட் இங்கே சப்மிட்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுவாங்க. சப்மிட்ன்ற பட்டன் கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், பேடிஎம்மில் எப்படி நம்மளுக்கு மணி அனுப்பிச்ச உடனே நம்மளுக்கு ஷோ பண்ணுமோ சேம் அதே மாதிரி ஷோ பண்ணுது. மஞ்சுநாத் என்னோடய பேர், எத்தனை மணிக்கு காசு அனுப்பிச்சோம், இப்போ எவ்வளோ இருக்குது என்கிட்ட, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். சீரியஸ்லி பேடிஎம்மில் சென்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இங்கே தெரியுது. இப்போது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே இந்த ஸ்பூஃப் ஏடிஎம் கிட்ட வெறும் பேடிஎம்னு இருந்து உள்ள பேடிஎம் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்ததுன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷன் இந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக தூக்கிட்டு அதையும் கொஞ்சம் மோடு பண்ணி மறுபடியும் எடிட் பண்ணி இந்த மாதிரி இப்போ விட்டுருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஜஸ்ட் பாருங்கள், மறுபடியும் சென்ட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஜஸ்ட் சப்மிட் பண்ண உடனே பாருங்கள், 8000 rupees எனக்கே வந்த மாதிரி அது சக்ஸஸ்ஃபுல், சென்ட் சக்ஸஸ்ஃபுல் டு மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லி வந்துன்னு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டு அமிச்ச மாதிரி காமிச்சாலும் அவங்க பாவம் எவ்வளோ ஏமாந்துருவாங்க, நம்மளே ஏமாந்துருவோம். அதனால் பார்த்து பேடிஎம் யூஸ் பண்ணி பேமெண்ட்ஸ் வாங்குறவங்க ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு ஒரு சின்ன நான் சஜஷன்ஸ் கொடுப்பேன். ஏன்னா
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி பேடிஎம்ல பே பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பேடிஎம் வந்து உங்ககிட்ட காட்ட சொல்லுங்கள். அதோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எந்த பேங்க் கூட இணைந்திருக்காங்க அப்படின்ற இது கூட இன்ஃபர்மேஷன் கூட கேட்டுக்கோங்க. அதில் இருக்கா அந்த மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு முடிஞ்சால் அவங்க ஆதார் கார்டு ஏதாவது ஜெராக்ஸ் இருந்தால் வாங்கிக்கோங்க, பெரிய பேமெண்ட்டாக இருந்தால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டு முடிஞ்ச உடனே உங்களோட மொபைலுக்கு கண்டிப்பாக வந்து மெசேஜ் வரும். மெசேஜ் வராமல் அவங்கள அங்கேருந்து விடவே விடாதீங்க. இதுதான் என்னோடய சஜஷன்ஸ் சொல்லுவேன். இல்லை பேடிஎம்மே வேணாடா அப்படின்னு சொல்லி நினச்சா பேடிஎம் எடுத்துருங்க, சுத்தமாக ப்ராப்ளமே இருக்காது. வீடியோ பிடிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒரு சீட்டிங்கில் வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எனக்கு வந்து இப்படி தோலில் தட்டுற மாதிரி இருக்கும், அடுத்த வீடியோ பண்ணுறா அப்படின்ட்டு. ப்ளீஸ் அந்த ஒரு ஷேர் வந்து ஒரு ஷேராக இருந்தாலும் சரி, 2 ஷேராக இருந்தாலும், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு, எந்த மாதிரி சோஷியல் சைட்ஸ்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன ஷேரால் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இந்த சீட்டிங் பற்றின விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரியும், அதனால் அவங்களும் வந்து எஸ்கேப் ஆகலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மஞ்சுரமா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மஞ்சு டெக் தமிழ்.